வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. ஐஓபியில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே வெறும் மொபைல் நம்பரையும் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் யூஸ் பண்ணி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீட்டு பாலிசியை ஆக்டிவேட் பண்ணி பாலிசி டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். https://www.iob.in வெப்சைட்டை சர்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இன்சூரன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், வருஷத்துக்கு 20 ரூபா ஃபீஸு. கவரேஜ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா. 18 வயசுலேருந்து 70 வயது வரைக்கும் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு, அப்படி இல்லாட்டினா போஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு வச்சுருக்கவங்க இந்த பாலிசி எடுக்கலாம். இந்த பாலிசியை பற்றி மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த லியன் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இல்லை, இந்த பாலிசி டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால் உடனே இந்த பாலிசியை நான் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நான் இந்த ஃபஸ்ட்டில் இந்த பாலிசியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலான்னு விருப்பப்படுறேன். அதனால் லியர்ன் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃபியூச்சர்ஸில் பிஎம்எஸ்பிஒய், விரிவாக சொல்லணும்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, இது நம்ம இந்திய கவர்மெண்ட்டால் 2015 தொடங்கின விபத்து காப்பீட்டு திட்டம். குறைஞ்ச பிரீமியத்தில் விபத்து மரணத்துக்கும் ஊனத்துக்கும் காப்பீட்டு தொகையை இந்த திட்டம் கொடுக்குது. இந்த திட்டத்தோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை 20 ரூபா நம்ம பேங்க்கில் செலுத்தினோம்னா நமக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளை நம்பி இருக்கிற நம்ம குடும்பத்துக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். இதுவே ஊனம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 2 கண்ணு இல்லை 2 கை கால் யூஸ் பண்ண முடியாமல் போனாலோ, இல்லை ஒரு கண்ணு அதோட ஒரு கையோ காலோ பயன்படுத்த முடியாமல் போனாலோ 2 லட்ச ரூபா கிடைக்கும். ஒரு கண்ணு ஒரு கை ஒரு கால் பயன்படுத்த முடியாமல் போச்சுன்னா 1 லட்ச ரூபா கிடைக்கும். அதே மாதிரி 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கிற சிங்கிள் அக்கௌண்ட்டு, அப்படி இல்லாட்டினா ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களும் இந்த பாலிசியில் சேரலாம். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படி இல்லாட்டினா எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்றில் தான் இந்த இன்சூரன்ஸில் சேர முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காப்பீட்டு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1லேருந்து மே 31 வரைக்கும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய பேங்க்கில் இதே பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு பாலிசியில் மட்டும்தான் இதில் கிளைம் பண்ண முடியும், மற்ற பாலிசியெல்லாம் செல்லாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி: பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்டோ டெபிட் மூலமாக இதுக்கான ப்ரீமியத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவித்தவங்க மட்டும்தான் இந்த பாலிசி எடுக்க முடியும். இந்த ஐஓபி பேங்க்கில் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக 2 வழியில் இந்த பாலிசியை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி இந்த பாலிசி எடுக்க போகிறீங்களா, இல்லை நெட் பேங்கிங் மூலமாக இந்த பாலிசி எடுக்க போகிறீங்களான்னு கேட்குது. நான் இந்த மொபைல் நம்பர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பரையும் அக்கௌண்ட் நம்பரையும் இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பேங்க்கில் உள்ள என்னோட டீட்டெயில்ஸு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் எடுத்துக்கிச்சு. நாமினிஸ் நேம் ஆப்ஷனில் நாமினியை ஆட் பண்ணணுமா அப்படி இல்லாட்டினா சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நான் நாமினியை ஆட் பண்ணுற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நாமினி பேர், டேட் ஆஃப் பர்த்து, அவங்க இந்த பாலிசிதாரருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நோட் பண்ணிவிட்டு அட்ரஸ்ஸு, பின்கோடு, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி இதெல்லாம் கொடுத்துட்டு உடல் ஊனமுற்றவராக இருந்தாங்கன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா டிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து சேவ் சேஞ்சஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக நாமினி டீட்டெயில்ஸு ஆட் ஆகிடுச்சு. ஓகே கிளிக் பண்ணுறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட பாலிசி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பாலிசி டாக்குமெண்ட் வேணும்னா இந்த கிளிக் ஹியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோட 2 லட்சம் ரூபாய்க்கான பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா பாலிசி டாக்குமெண்ட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.